4000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை சவுதர்ன் ஓஷனில், அதாவது தெற்கு பெருங்கடலில் ரொம்ப அமைதியாக மிதந்துட்டே போகுது. ஆனால் அது மிதக்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு தீவு மேலே மோதுறதுக்கான அபாயம் இருக்குது. விஞ்ஞானிகள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்காங்க. இந்த பனிப்பாறை சவுதர்ன் ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவில் மோதுச்சுன்னா அது பெரிய பட்டினி நிகழ்வை ஏற்படுத்தும். மில்லியன் கணக்கான பெங்குவின் சீல்களை ஆபத்தில் ஆழ்த்தும். இந்த ராட்சத பனிப்பாறை மோதி நம்ம சுற்றுச்சூழலில் பேரழிவை ஏற்படுத்துமா அல்லது கடல் நீரோட்டங்கள் அதோடைய தலைவியை மாற்றுமா? பார்க்கலாம் அது எந்த பனிப்பாறை, அது இப்போ எங்கே இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும்னு. நான் உங்கள் எல்பிகே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை தெற்கு பெருங்கடல்ல பனிக்கட்டி நீர்வழியை மிதந்து போயிட்டு இருக்கு. அங்க உயிர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய தீவை நோக்கி நேரா போகுது. இது உலகத்துடைய மிகப்பெரிய பனிப்பாறையான A23A உடைய கதை. இது தெற்கு ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய தீவு மேல மோதும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் நம்மளுடைய பூமியில ஏற்படலான்றது விஞ்ஞானிகளுடைய ஒரு மிகப்பெரிய கவலையாகவே இருக்கு. சேட்டலைட் மூலியமா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை விட அதிகமாக என்ன முடியும்? ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது முழுமையாக நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணதான் முடியுமே தவிர கன்ஃபார்மாக இதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இங்கே மில்லியன் கணக்கான பெங்குயின்ஸ், சீல்ஸ், பல வகையான சீ பேர்ட்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்கு. ஒருவேளை இந்த தீவை தாக்கத்தினா எல்லாமே தரைமட்டமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனால் A23 அது உணவு தாக்கங்களை ரொம்பவே அதிகமாக தடுத்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பட்டினி அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் ஏற்படும். இது கடல் நீரோட்டத்தில் தெற்கு ஜார்ஜியாவை தாக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். A23A அப்படின்றது ஒரு சாதாரணமான பனிப்பாறை கிடையாது. 1906 ஃபில்சனர் அப்படின்ற ஒரு பனியிலிருந்து விழுந்த ஒரு மிகப்பெரிய கட்டின்னே சொல்லலாம். பல தசாப்தங்களுக்கு முன்னாடி உடைஞ்சு போனது. ஆனால் இப்போ வரையுமே கடலுடைய அடிப்பகுதியில் சிக்கி இருக்கு. அதிகரித்து வரக்கூடிய கடலுடைய வெப்பநிலையாக இருக்கட்டும், மாறி வரக்கூடிய நீரோட்டங்களாக இருக்கட்டும், இந்த மிகப்பெரிய பனிப்பாறையை பல மாற்றங்களுக்குள்ளாகுது. தெற்கு பெருங்கடல் வழியை மிதந்து போயிட்டு இருக்கிறது. 2023 அதோடைய பாதையை நம்ம நம்ப முடியாத அளவில், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றிருக்கு. இப்போ அது உலகுடைய மிக முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றான தெற்கு ஜார்ஜியா தீவை நோக்கி நேராக போய்கிட்டே இருக்கு. நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வேயோடைய விஞ்ஞானிகள் அதை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேலும் அவங்க பார்க்கறது ஒரு மிகப்பெரிய கவலையவே ஏற்படுத்தும். ஏன் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெற்கு ஜார்ஜியா ஒரு வனவிலங்கு சொர்க்கம்னு சொல்லலாம். இது மில்லியன் கணக்கான பெங்குயின்கான ஒரு மிகப்பெரிய உறைவிடமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எலிஃபென்ட் சீல்ஸ் இருக்கு, அரிய வகையான பல கடல் பறவைகள் இருக்கு. இந்த விலங்குகள் அது உணவளிக்க ரொம்ப அதிகமாக நீரை தான் நம்பி இருக்கு. அதனால குறிப்பாக இனப்பெருக்க காலத்தில் அது வருங்காலத்தில் அதோடைய எண்ணிக்கையை ரொம்ப அதிகமாக மாற்றும். ஆனால் A23A தீவுக்கு ரொம்ப அருகில் இது தரையிறங்குச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன மாதிரினா 2004 இதே மாதிரியான ஒரு பெரிய பனிப்பாறை பல உயிர்களை அழிச்சிருந்துச்சு. உணவுக்கான அணுகளை அது துண்டிக்கும். அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஆயிரக்கணக்கான பெங்குயின், சீல்ஸ் பட்டியலில் செத்து போச்சு. மேலும் இது மறுபடியும் நிகழும் அப்படின்றது விஞ்ஞானிகள் பயப்படுறாங்க. A23A பெரும்பான்மையான பனிப்பாறைகளை விட ரொம்ப தடினமாகவும் ரொம்பவே பெரிதாகவும் இருக்கு. அது தெற்கு ஜார்ஜியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் மிதந்து போய்கிட்டே இருக்கு. அது மோதுச்சுன்னா அது பல ஆண்டுகளா அங்கேயே தங்கி இருக்கும். முழு கடலுடைய சுற்றுச்சூழல் அமைப்பையும் சீர்குலைக்கிறதுக்கான மாற்றங்கள் ரொம்ப அதிகமாகவே நம்மளால பார்க்க முடியும். ஆனால் அது மட்டும் இல்லை, பனிப்பாறைகள் மிதக்கிறது மட்டும் இல்லாமல் அது கடலுடைய வேதியியல் மாற்றத்தையும் தூண்டுது. A23A உருகி கடலில் அதிக அளவு நல்ல நீரை வெளியேற்றும். அதாவது அங்கே உப்பு நீர் அப்படின்றதுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இது நம்ம ரொம்ப பெருசாக சொல்ல முடியாதே தவிர அது உருகக்கூடிய இடத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம். இது கடலுடைய நீரோட்டங்களையும் அங்கே இருக்கக்கூடிய பல உயிரினங்களுடைய சரியான வாழ்வாதாரத்தையும் மாற்றும். ஒட்டுமொத்தமாக அந்த காலநிலை வடிவங்களையே இது பாதிக்கும். ஸோ இது அடுத்தடுத்து என்னவா ஆகலாம் அப்படிங்கிறது சயின்டிஸ்டுடைய ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை பார்க்கலாம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். விஞ்ஞானிகள் 3 சாத்தியமான காட்சிகளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று என்னன்னா, A23A தீவை ஒருவேளை தவற விடலாம். கடல் நீரோட்டங்கள் A23Aவை தெற்கு ஜார்ஜியாவை நோக்கி தள்ளி போய்கிட்டே இருக்கு. வனவிலங்குகளை இது ஒருவேளை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம், அல்லது அது திசை மாறி கூட போகலாம். இதுவே ஒரு
சிறந்த சூழ்நிலை. ஆனா பனிப்பாறை நெருங்கி வர்றதுனால இங்க அதுக்கான காரணங்கள் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு. அடுத்து நேரடியா மோதுச்சுன்னா என்ன ஆகும்ன்றத அவங்க யோசிக்கிறாங்க. தெற்கு ஜார்ஜியாவுடைய ஆழமில்லாத நீரில் A23A மோதுச்சுன்னா அங்க முக்கியமான உணவு பாதைகளை இது தடுக்கும். இதனால பெரும் பட்டினி அங்கு ஏற்படலாம். இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையும், இது மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே இவங்களுக்கு இருக்கு. மூன்றாவது, இந்த பனிப்பாறை உடைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அலைகளும் பல அசாதாரணமான நிகழ்வுகளும் கடலில் நம்மளால் கண்டிப்பாக இதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அலைகளாக இருக்கட்டும் அண்ட் வெப்பமான நீருடைய தாக்கத்துக்கு முன்னாடி A23A சின்ன சின்ன பனிப்பாறையாக உடையலாம். இது பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப குறைவான அழிவு தரக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சில பனிப்பாறைகள் சின்ன சின்ன பனிப்பாறைகளாக மாறி அது அடுத்தடுத்த பாதைகளுக்கு தடுக்கலாம். வெவ்வேறு பகுதிகளில் போகிற பனிப்பாறை வேறு வேறு திசையில் போகிறனால கண்டிப்பாக அங்கே நம்ம இப்போ எதிர்பார்க்குறோம் இல்லையா, ஜார்ஜியாவில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு பல மிருகங்கள் அழியும்னு. இந்த மாதிரியான அழிவுகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஒரு நிகழ்வு ஏற்படலாம். ஸோ நம்ம மூணாவது நினச்ச அந்த நிகழ்வு நடந்தால் நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுக்காக இந்த கண்டென்ட் எடுத்தோன்னா, நம்ம எப்போயுமே பூமியை விட்டு மேலே வேறு கிரகங்களில் என்ன நடக்குது, கேலக்சியில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய பூமியிலேயே இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் மாறுதல் ஏற்படுது அப்படின்றத நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி ஆகணும் இல்லையா? ஸோ இந்த கண்டென்ட் பற்றி உங்களுடைய கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் இதே மாதிரியான வேற ஒரு விண்வெளி சார்ந்த பகுதிகளையோ அல்லது நம்ம பூமியை சார்ந்த நிகழ்வுகளையும் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.